ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரியல் ஸ்டோரி என்னென்னா, ஒரு குடும்பம் திருப்பூரில் ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த வீட்டில் நடந்த பேய் அனுபவம் தாங்க இந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ணவங்க சந்தியா. இது இவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட் தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரியல் கோஸ்ட் ஸ்டோரி ரொம்ப பிடிக்குமா? இது உங்களுக்கான சேனல் தான். இந்த மாதிரி உங்கள் ரியல் லைஃப்பில் கோஸ்ட் ஸ்டோரியை நம்ம சேனலில் கேட்கணுமா? நம்ம இன்ஸ்டா லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தோட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சந்தியா இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. சந்தியாவுக்கு தாய்மாமா பையன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பேர் ஆனந்த். இவங்க 2 குடும்பத்துக்கும் 8 வருஷத்துக்கு மேலே ஏதோ நில பிரச்சனை இருக்குங்க. அதை காரணம் காட்டி 2 குடும்பத்துக்கும் ரொம்ப தகராறு நடக்குது. அதனால் 2 குடும்பமும் பேசிக்கிறது இல்லை. ஆனால் சந்தியாவுக்கும் ஆனந்துக்கும் இருவருக்கும் இடையில காதல் மலருது. என்னதான் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சந்தியா காலேஜுக்கு போகும்போது ஆனந்த் தினமும் சந்தியாவை பார்த்துட்டு அவங்க காதலை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இது சந்தியாவோட வீட்டில் அரசல் பரசலாக தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தியாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்தால் திருமணத்தை முடிச்சிடலான்னு யோசித்து அவசரமாக மாப்பிள்ளைய பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை ஆனந்த் கிட்ட சந்தியா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணுறதா இருக்காங்க. நான் கட்டுனா உன்னதான் கட்டுவேன், இல்லைனா தற்கொலை பண்ணி இறந்துடுவேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனந்த் உடனே நம்ம வீட்டில் என்னதான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரே வழி, நாம் 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ வந்துரு, நாளைக்கு நைட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு நானும் வந்துடுறேன், உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. இப்படியே அடுத்த நாளும் வருது. அன்னைக்கு இரவு கரெக்டாக 2 பேருமே வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உதவியால் கல்யாணமும் பண்ணிட்டு 2 பேருமே ஊருக்கு போகிறாங்க. ஆனால் 2 பேரோட வீட்லேயும் ஏற்றுக்கலை. சந்தியாவும் ஆனந்தும் நாம் வேற எங்கேயாவது போகலான்னு அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு திருப்பூரில் ஒரு சின்னதாக ஒரு வீட்டை வாடகைக்கு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்குது. 10க்கு 10 ரூம் தான், சின்னதாக இருக்குது அப்படின்னு இப்போதைக்கு இருக்காங்க. இவருக்கும் சின்ன சின்ன வேலைன்னு கிடைக்கிது. அப்படி கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்பம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குங்க. சந்தியா இவங்களும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஆனந்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு குழந்த பிறந்துச்சுன்னா நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவாங்க, நம்மளையும் வீட்டில் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்படியே சந்தியாவுக்கும் டெலிவரி டேட்டும் நெருங்குது. இன்னும் 1 வாரம் தான் இருக்குது குழந்த பிறக்க. நாம் இருக்க இந்த வீட்டில் போதுமான வசதி இல்லை, கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்கலான்னு ஒரு வீட்டையும் பார்த்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. சந்தியாவுக்கும் பிரசவ வலி வருது. உடனே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பிரசவமும் நடக்குது. ஆண் குழந்தை பிறக்குது. இவங்களுக்கு 2 குடும்பத்துக்கும் தகவல் தெரிஞ்சும் 2 குடும்பத்துலேருந்து இவங்களை பார்க்க யாருமே வரல. இப்போ குழந்தைய கூட்டிகிட்டு புதுசாக வீடு வாடகைக்கு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கு குடி போகிறாங்க. ஒரு 2-3 வாரம் ஆனந்துக்கும் சந்தியாவுக்கும் உதவியாக இருந்தாங்க. இப்படியே ஒரு 2-3 வாரம் ஆனந்த் சந்தியாவுக்கு உதவியாக இருந்தாங்க. இப்படியே வீட்டில் இருந்த குழந்தைக்கு பால் வாங்க கூட பணம் இல்லை. நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆனந்த் வேலைக்கு போயிட்டாருங்க. இப்போ குடியிருக்க வீட்டில் அக்கம் பக்கம்னு யாருமே பழக்கம் இல்லை. இப்போ தானே புதுசாக குடி போயிருக்காங்க. சந்தியாவும் குழந்தைய பார்த்துட்டு அவங்களால செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் குழந்தைய தூங்க வச்சுட்டு துணிங்களை எல்லாம் மாடியில் காய போடலான்னு மேலே போயிருக்காங்க. சந்தியா அப்போ குழந்தைய பார்த்திங்கன்னா பீச்சுன்னு கத்திட்டு அழுகுது. உடனே சந்தியா பதறி ஓடி வராங்க. வந்து பார்க்கும்போது குழந்தைய தொட்டிலில் தாங்க தூங்க வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனால் இப்போ குழந்தை கீழே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. இப்போ சந்தியா, நான் குழந்தைய தொட்டிலில் தானே தூங்க வச்சோம், இப்போ எப்படி கீழே வந்திருக்குன்னு ரொம்ப யோசனை பண்ணி குழப்பமாக இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு இரவு 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு வராரு ஆனந்த். கணவர்கிட்ட நடந்ததை எல்லாம் சந்தியா சொல்ல கணவர் திட்டுறாரு. உனக்கு வேறு வேலையே இல்லையா, நீ தனியாக இருக்கிறல்ல, அதனால் இப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு 2 பேருமே தூங்குறாங்க. ஆனந்துக்கு பார்த்திங்கன்னா
இப்போ ஒரு கனவு வருது. தன்னோட குழந்தை எங்கேயோ நடு காட்டில் தனியாக படுத்துட்டு இருக்கு. இவர் பார்த்துட்டு உடனே நம்ம குழந்தை எப்படி இங்கே வந்துச்சுன்னு தூக்க போகிறாரு. போனால் பக்கத்துலேயே ஒரு கருப்பு உருவம் ஒன்று குழந்தைய பார்த்த மாதிரி நிற்கிது. இவர் குழந்தைய தூக்கலான்னு போகும்போது அந்த உருவம் இவரை முறைச்சி பார்த்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு மறைஞ்சு போகுது. இவர் அது என்னோட குழந்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இதெல்லாம் கனவுல தாங்க நடக்குது. உடனே கண்ணை முழிச்சு பார்த்தா மனைவியும் குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் நடந்ததெல்லாம் யோசனை பண்ணிட்டு தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டே இருக்காரு. அடுத்த நாள் வழக்கம் போல் வேலைக்கு கிளப்பி போயிட்டாரு. ஒரு உச்சி வெயில் நேரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைய தூங்க வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க சந்தியா. அப்படியே கேமராவை ஆன் பண்ணி பேக்கில் பார்க்கும்போது ஒரு பெண்ணோட உருவம் பெரிய பெரிய கண்ணை வச்சு அவங்கள முறைச்சி பார்க்குது. கேமராவில் மட்டும்தான் தெரியுது. உடனே சந்தியா பயந்து குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடி வர்றாங்க. உடனே கால் பண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த வீட்டில் என்னமோ இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்ல அவரும் வராரு. வந்து உள்ளே வா, எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலான்னு ஆனந்த் சொல்ல மனைவி நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு ரொம்ப பயந்துருக்காங்க. கணவர் நான் இருக்கல்ல வான்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தியா அந்த ஃபோட்டோவை எடுத்து கணவர்கிட்ட காட்டுறாங்க. ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் புரியுது ஆனந்துக்கு. சரி, இந்த இரவு மட்டும் இருக்கலாம், விடிஞ்சதும் நம்ம வேற எங்கேயாவது வீட்டை வாடகைக்கு பார்த்து போய்க்கலான்னு குழந்தைய தொட்டிலில் தூங்க வச்சுட்டு இவங்களும் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது நடு இரவு, டைம் என்னன்னு தெரியல. அப்போ சந்தியா எழுந்து கண்ணை முழிச்சு பார்த்தா குழந்தை தொட்டிலில் தூங்கிட்டு இருந்துச்சுல்ல, ஒரு உருவம் அந்த தொட்டில் ஆட்டி விட்டுட்டு இருக்கு. இதை பார்த்த சந்தியா கணவரை தட்டி எழுப்புறாங்க. கணவரும் இதை பார்க்குறாங்க. உடனே லைட் ஆன் பண்ணுறாரு. உடனே அந்த உருவம் மறையுது. இப்போது 2 பேருமே பயந்து விடிய விடிய தூங்காமல் விடிஞ்சதும் முதல் வேலையாக ஆனந்த் மனைவியை கூட்டிகிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போகிறாரு. போய் அவர் அப்பா கிட்ட எங்களை மன்னிச்சிடுங்க, இப்போது எங்கள் குழந்தைய ஏதோ ஒரு உருவம் பின்தொடருது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அப்பாவும் முழு மனசாக ஏற்றுக்க முடியாமல் கோவத்தோடு தான் இருக்கார். ஆனால் அந்த குழந்தை முகத்தை பார்த்து மனசு இறங்கி அவர் பேசி அழுகிறாரு. இப்போது ஆனந்தோட அப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒரு மகா காளியை பூசாரியை கூட்டிகிட்டு வராரு. பூசாரி வந்த உடனே சந்தியா இவங்களை பார்த்ததுமே இவ உடம்புல தான் அந்த ஆன்மா ஆக்கிரமிச்சிருக்கு. இதை கேட்ட சந்தியா உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஆன்மா சந்தியா பொசஸ் பண்ணியிருக்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமராவில் அந்த பேயை பார்த்து பயந்தாங்கல்ல, அப்போவே பொசஸ் பண்ணிருச்சுங்க. இப்போ பூசாரி பண்ண வேண்டிய ரிச்சுவல் எல்லாம் பண்ணி அந்த பேய்கிட்ட நீ எதுக்காக இந்த பெண்ணை ஆக்கிரமிச்சிருக்கேன்னு கேட்குறாரு. அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, நானும் இவங்கள மாதிரியே தான் காதல் திருமணம் பண்ணி இந்த வீட்டில் குடியிருந்தேன். என் கணவன் என்னை ஏமாற்றிட்டு என்னை விட்டுட்டு ஓடிட்டான். அப்போ நான் 5 மாதம் கர்ப்பமாக இருந்தேன். அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்னு நான் அந்த வீட்டிலையே தற்கொலை பண்ணிட்டேன். நான் இப்போது எதுக்காக வந்திருக்கேன்னா, அந்த குழந்தை என்னுடைய குழந்தை, எனக்கு கொடுத்துருங்க, அது ஏன் குழந்தைன்னு சொல்லுது அந்த ஆன்மா. அது தன்னோட குழந்தைன்னு நினச்சி பின்தொடர்ந்து இருக்குது. பூசாரியும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு அந்த ஆன்மா கிட்ட. கடைசி வரைக்கும் அந்த ஆன்மா கேட்கல. கடைசியாக என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வயிறார சாப்பாடு கொடுங்க, நான் ரொம்ப நாளாக பசியோடு இருக்கேன், நான் இறந்தது என் அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, அதனால் யாரும் எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு வாயை திறந்து சொல்லுது. அழுகவும் ஆரம்பிக்குது ஆன்மா. சந்தியாவை ஆக்கிரமிச்சிருக்க ஆன்மாக்கு கடையிலிருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து கொடுத்த உடனே சந்தியா சாப்பிட்றாங்க. சந்தியா இல்லைங்க, அவங்க உடம்புல இருக்க ஆன்மா. சாப்பிட்டு முடிஞ்சதும் அப்படியே மயங்கி விழுகிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஆனந்த் குடும்பம் இவங்களை ஏற்றுக்குச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த வாடகை வீட்டு பக்கமே போகலை. இப்போது எங்கள் மாமியார் மாமனார் குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சந்தியா. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டோரிக்கான உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம டார்க் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு
மீண்டும் வேற ஒரு ஹாரர் ஸ்டோரியில் சந்திப்போம். பாய்.